ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமிக் கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு இந்தியன் சைபர் கிரைம் காமெடி த்ரில்லர் டிவி சீரீஸாக ஜியோ ஹாட் ஸ்டார்லேயே ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்கிற பிரீத்தம் அண்ட் பெட்ரோ. இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையில் 2 கதாநாயகர்கள், ஒருத்தருடைய பேர் பிரீத்தம், இன்னொருத்தருடைய பேர் பெட்ரோ. இப்போ இந்த கதையுடைய ஆரம்பத்தில் முதல்ல ஒரு ஏடிஎம் கொள்ளையடிக்கப்படுது. ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் மொத்தமாக ஏடிஎம் மிஷினோடையே பிடிக்கிட்டு நேராக ஜீப்பை கொண்டு வந்து அந்த ஜீப்பில் பின்னாடி ஏடிஎம் மிஷினை தூக்கி வச்சு விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அடித்தது யார், இந்த மிஷினை எங்கே தான் எடுத்துகிட்டு போனாங்க, எந்த ஒரு க்ளூவுமே போலீஸுக்கு சுத்தமாக இல்லை. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கதையுடைய ஆரம்பத்தில் நம்ம ஒரு கதாநாயகனான பிரீத்தம் இருக்கார் இல்லையா, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பயங்கர மூலக்காரர், ஒரு டெக் எக்ஸ்பர்ட். இந்த ஆள் ஒரு ஹேக்கர், எப்படி வேணால் வச்சுக்கலாம் இவரை. ஆனால் வேற என்ன ஒன்று, ஏதோ சோறு இருன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும்ல, பார்த்தா தானே சோறு கிடைக்கும். அதுக்காக ஒரு வேக்யூம் கிளீனர் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான். அந்த தாத்தா பாட்டி இறந்ததுக்கப்புறம் பாட்டியுடைய நினைவாக அந்த அம்மா பாடின ஒரு பாட்டு ஒரு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கேசட்டை போட்டு டேப் ரெக்கார்டரில் கேட்டுக்கிட்டே தான் டெய்லி உட்காந்துருக்காரு. அதை கேட்கும் போதெல்லாம் தன் மனைவியுடைய நினைவுகள் அவர் சுற்றி சுற்றி வருது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொக்கிஷம் இந்த வயசில் அவருக்கு. இப்போ திடீர்னு அந்த டேப் ரெக்கார்டர் டோட்டலாக காணாமல் போயிடுது. எவனோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு நம்ம பிரீத்தம். சார், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. எங்கள் தாத்தாக்கு இருக்க ஒரே விஷயம் தான், அவன் டேப் ரெக்கார்டு எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்ல சார், அது என்ன ஒரு 500 ரூபா பெறாது, அதுக்குள்ளே இருக்க கேசட்டில் எங்கள் பாட்டியுடைய வாய்ஸ் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அதுதான் பிரச்சனையே, எங்களுக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டேப் ரெக்கார்டரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க போக அங்கே ஏற்கனவே உச்சகட்ட பரபரப்பில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவவே 28 லட்ச ரூபா பணத்தோட ஏடிஎம் மிஷின் காணாமல் போச்சுன்னு ஒரே பரபரப்பாக இருக்குது. மேலே இருந்து ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர், என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சும்மா இல்லாமல் எட்டனா பெறாத டேப் ரெக்கார்டர் காணா, நீங்கள் வந்து உயிர் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர காண்டாகி போயிடுறாங்க. அப்போ உங்களுக்கு இத்தனை லட்சம் ரூபா காணாமல் போய், இல்லை ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் காணாமல் போனால் தான் நீங்கள் தேடுவீங்க. எங்களை மாதிரி ஏழைப்பாளைகள் வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தேட மாட்டீங்க, எங்களுக்கு மரியாதை கிடையாதுங்க, அவ்வளோதானே அப்படின்னு தேவையில்லாமல் வியாக்கியானம் பேச போக அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டபிள் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் பயங்கர காண்டாகி போய், இங்கே பாருங்க தம்பி, இவரத்துக்கு உள்ளே வைங்க, லாய்க்கப்படாது, இவரை உள்ளே வச்சா தான் இப்படியெல்லாம் பேசிட்டு தெரிய மாட்டார், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அப்படின்னு ஹீரோத்துக்கு ஒரு ஜெயிலில் உள்ளே வச்சிடறாங்க அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு லாக்கப்பில். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இப்போ தான் நம்ம 2வது கதாநாயகனுடைய என்ட்ரி. அவருடைய பேர் தான் பெட்ரோ. அவருக்கு பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பெருசாக மனைவியோட பேச்சுவார்த்தை கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலவரம் அவருக்கு. அவர் அப்போ தான் நேராக வர்றாப்புல. அவர் அங்கே தான் போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்க்குறாரு. இப்போ நேராக வந்தால் அவர்கிட்ட தான் இந்த கேஸ் வந்து சேருது. சார், இந்த மாதிரி ஏடிஎம் மிஷினே தூக்கிட்டு போயிட்டாங்க சார், தொக்கா அப்படின்னு சொல்ல போக அவர் சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறேனே தெரியலையே, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரீத்தம் உள்ளே இருந்து ஜாலியாக லாக்கப்பில் இருந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காப்புல. இன்னையா சிரிச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னா, சார் இதெல்லாம் 10 நிமிஷம் மேட்ரு சார், இதுக்கு போய்ட்டு உள்ள டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம பெட்ரோ சொல்கிறாரு, சரி ஓகே 15 நிமிஷம் உனக்கு டைம் தரேன், எங்கே இந்த ஏடிஎம் மிஷின் எங்கே இருக்குது, யார் தூக்கிட்டு போனது, இப்போ போனால் எங்கே கையும் கிளவுமா பிடிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளால் லேப்டாப் ஓப்பன் பண்ணி சும்மா விளையாண்டு 15 நிமிஷத்தில் இந்த கேஸை நான் முடிக்கிறேன் அப்படின்னு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த டிவி சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை லெஜெண்டரி டைரக்டரான ராஜ்குமார் ஹிரானி அவரும் சரி, அபிஜித்தும் சரி, சூர்யா சங்கரன் அவரும் சரி, 3 பேர் சேர்ந்து எழுதி இதை அவினாஷ் அருண் இயக்கியிருக்காப்புல. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு சைபர் கிரைம் த்ரில்லர் தான். அந்த மாதிரி ஒரு சீரீஸ் தான், பரபரப்பாக போகக்கூடிய ஒரு சீரீஸ் தான். பட் இதை ஒரு காமெடி த்ரில்லராக இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. அதனாலேயே மொத்தம் 6 எபிசோடு, ஒரு எபிசோடுமே ஒரு 32 நிமிஷத்துலேருந்து 37 நிமிஷம் போடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக உங்களுக்கு பார்த்து முடிக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி 3 மணி நேரம் 27 நிமிஷம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு 3.5 மணி நேரத்துக்குள்ளே 6 எபிசோடு இருக்கக்கூடிய ஒரு டிவி சீரீஸு, நல்ல சீரீஸ் தான், பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீரீஸு. உங்களுக்கு கிரைம் த்ரில்லரோ இல்லை இந்த சைபர் கிரைம் த்ரில்லரோ இந்த மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லப்பட்ட சீரீஸ் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சீரீஸ் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய சீரீஸ் தான் இது. ஆனால் ஆரம்பத்தில் முதல் 1-2 எபிசோட் பார்க்கும்போதெல்லாம் என்னங்க ஜாலியாக இந்த கேஸ் எடுத்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள படக்கு பிடிச்சிடுறாங்க, அப்புறம் என்ன பெரிய பரபரப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இவங்க காமெடியாக அதை நரேட் பண்ணதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வருது. ஆரம்பத்தில் போக போக தான் சீரியஸாக இந்த சீரீஸ் மாறும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ராஜ்குமார் ஹிரானி இதை வந்து எழுதுனது 3 பேர் எழுதுனாங்க. அதில் ஒருத்தர் அப்படிங்கிறத தாண்டி அவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மகனான வீர் ஹிரானி அவர் தான் இதில் அந்த பிரீத்தம் அப்படிங்கிற ஒரு ஹீரோவாக அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட். இன்னொரு பக்கம் அர்ஷத் வர்ஷி அவர் தான் வந்து அந்த பெட்ரோ அப்படிங்கிற அந்த கேரக்டரை பண்ணியிருக்காப்புல. இவங்க 2 பேர் போக விக்ராந்த் மாசே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது நான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. விக்ராந்த் மாசேலாம் ஃபினாமினலான ஒரு ஆர்டிஸ்ட்டு அங்கே பாலிவுட்டில்.
சரியான ஒரு பெர்ஃபார்மரு. இந்த கதையில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பெல்லாம் பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த கதாபாத்திரம் நல்ல கதாபாத்திரம் தான். அதுக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இந்த டீமு. மேக்கிங்காகவும் என்ன தேவையோ அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த சீரியஸாக புல் ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் உள்ளே இருக்கணுமோ அது எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லா டீமும் தேவையான விஷயத்தை உள்ளே விட்டுருக்காங்க. இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் தோணலாம். நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கலாக அப்படி இப்படி ஜாலியாக போய்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் தோணலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சைபர் கிரைம் காமெடி த்ரில்லர் அப்படிங்கிறனால அப்படி தான் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. போக போக நிச்சயம் ஒரு 2-3 எபிசோடு தாண்டிட்டிங்கன்னா பின்னாடி 3 எபிசோடும் பரபரப்பாக போகும். அந்த மாதிரி ஒரு சீரியஸ் தான் இது. இது பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரியஸ் இது. இதெல்லாம் போக இந்த சீரியஸ் ரிலீஸ் ஆக இப்போ ஒரு 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே இதே ஸ்டைலில் இந்த சீரியஸில் ஸ்டார்டிங்கில் ஏடிஎம் எப்படி தூக்குது அந்த 4 பேர் கொண்ட கும்பல்னு இப்போ நான் சொன்னே ஒரு சீனு, அதே ஸ்டைல்லையே ஒடிசாவில் ஒரு ஏடிஎம்மை தூக்கியிருக்காங்க நம்ம ஆளுங்க. பார்த்துக்கங்க, சினிமா அப்படிங்கிறது மக்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி டேட்டில் இருக்குது அப்படின்னு. என்னடா 10 நாளைக்குள்ளே ஏடிஎம் தூக்குவீங்க, அதுக்காக அதே பட்டனில் அதே ஸ்டைலில் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த சீரீஸில் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். அதாவது இந்த ப்ளூ வேல் கேம் வந்தப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டுச்சு. எத்தனை பச்சை பிள்ளைங்க அதை விளையாடி தேவையில்லாமல் வந்து சூசைட் பண்ணி இறந்து போனாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதையும் இந்த இதுக்குள்ளே ஒரு சில விஷயங்களாக உள்ள பின்னப்பட்டு தான் கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதே நேரத்திலேயே எப்போ நீங்கள் ஒன்றும் சாஃப்ட்வேர் கம்பெனி கார்பரேட் கம்பெனிலாம் யோசிக்க வேண்டாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே இவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னு இந்த சீரியஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் உள்ள இருக்கத்தான் செய்யுது. அடல் கனடா பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் இது. இது ஜியோ ஹாட்ஸ்டாரில் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் டீமுமே தேவையான விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா தான் இருக்குது. அதனால் தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு ஒரு சைபர் கிரைம் காமெடி த்ரில்லர் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.